மிகச்சிறந்த அறிவாளிகள் மிதுன ராசிக்காரங்க. அப்போ மேஷ ராசிக்காரங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு விஷயத்தை செய்யணும். அதுக்காக முட்டாள்கள் கிடையாது. செவ்வாய் மிதுன ராசி என்ன பண்ணும்? கோபம் இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா அழகாக அதை பேசுவாங்க. ஒரு வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, மேஷ ராசிக்காரங்க டீல் பண்றது உடனே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திடுவாங்க. மிதுன ராசி சில நேரம் என்ன பண்ணும்? கோபத்தை வெளிப்படுத்தினாலும் மேஷ ராசி அறிவுரை சொன்னாலும் ஏத்துக்காது. மிதுன ராசி அறிவுரை சொல்றது கெட்டிக்கார ராசி. ஒரு ஊர்ல 2 பேருக்கு இடையில ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை வருது வச்சுக்கோங்க. அந்த பஞ்சாயத்து தலைவரா மிதுன ராசிக்காரன். 2 பேர் நண்பர்களா இருக்காங்க. மேஷ ராசிக்காரர் வந்து உடனடியா கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாரு. ஒரு தன்னுடைய டீச்சரை கூட, தன்னுடைய ப்ரொஃபஸரை கூட கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மனச்சலனம் ஒண்ணுதான் அங்க மைனஸ். இரட்டை குணம் மிதுன ராசி. இந்த நேரத்துல இவர் நான் எடுக்கிற முடிவு, இந்த முடிவை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதே மேஷம் மிதுனத்தை கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லை நண்பர்களாக இருக்காங்க, இல்லை காதலிக்கிறாங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஒத்து போகுமா? போகாதுன்னா என்ன பண்ணலாம்? மேஷ ராசியுடைய அடிப்படையான குணம் என்ன? என்னால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்மை மேஷ ராசிக்கு. மிதுன ராசிக்கு என்ன? நான் எதையுமே சாதிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் மிதுன ராசிக்கும் இருக்கு. புத்தி கூர்மை. எங்க இவங்களுக்கு வித்தியாசம்னா, நீங்க ஒரு அழகா சொன்னீங்களே, மேஷ ராசியுடைய புத்திசாலித்தனத்திலும் மிதுன ராசியுடைய புத்திசாலித்தனத்திலும் தான் வித்தியாசம் இருக்கு. மிகச்சிறந்த அறிவாளிகள் மிதுன ராசிக்காரங்க. அப்போ மேஷ ராசிக்காரங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு விஷயத்தை செய்யணும். அதுக்காக முட்டாள்கள் கிடையாது. செவ்வாய் அதிபதி, அவங்களுக்கு வேகம் தான் முக்கியம். ஆனா மிதுன ராசி அப்படி கிடையாது. இது காற்று ராசி, உபய ராசி, காத்து ராசி. அப்போ எங்க போகுதுன்னா, இந்த புத்திசாலித்தனம், இந்த அறிவாற்றல், இந்த விவேகம் இவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய பலம். அவங்களுக்கு அதுதான் அந்த மிதுன ராசியுடைய முக வசீகரம். ஒரு விஷயம் இருக்கு, கோபம்னா சடாரண போட்டு உடைச்சிடும் மேஷ ராசி. மிதுன ராசி என்ன பண்ணும்? கோபம் இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா அழகாக அதை பேசுவாங்க. ஒரு வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, மேஷ ராசிக்காரங்க டீல் பண்றது உடனே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திடுவாங்க. மிதுன ராசி சில நேரம் என்ன பண்ணும்? கோபத்தை வெளிப்படுத்தினாலும் நிதானமாக யோசிக்கும். நம்முடைய மனைவி இப்படி சொன்னாலே நம்ம கோவப்படணுமா? கோவப்பட்ட அந்த வாழ்க்கை போயிடுமே, நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையே அப்படின்னு நிதானமா யோசிக்கும். தனியாக அமர்ந்து சிந்திக்கவும் செய்வார்கள். அப்ப 2 பேருக்கு இடையில விட்டு கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் வரும். மேஷராசி அவசரப்பட்டாலும் மிதுன ராசி அதுல புத்திசாலித்தனத்தை திருமண வாழ்க்கையில பயன்படுத்தும். அப்போ இவங்களுக்கு இடையில விட்டு கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் என்னைக்கு வருதோ, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பாதிக்கிறது இல்லை. இப்போ ஒரு முக்கியமான வேலை, அந்த வேலைக்காக இவர் ஒரு முயற்சி எடுக்கிறார் மேஷராசிக்காரர். அப்போ அந்த வேலையில நன்மையா தீமையான்னு யோசிக்க மாட்டார். எனக்கு ஆர்டர் வந்தாச்சு, ஃபாரின் கண்ட்ரியில் எனக்கு வேலை கிடைச்சிடுது, நான் உடனே போவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பார். மேஷராசியுடைய குணம். மிதுன ராசி என்ன பண்ணும்? புத்திசாலித்தனத்தால் யோசிக்கும். இந்த வேலைக்கு போனால் அந்த நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கு, அந்த நாட்டில் இவர் ரொம்ப வருஷம் வாழ முடியுமா, இவருக்கு இதை சொன்னால் நேரடியாக ஏற்றுக்க மாட்டார், இவர் ஏற்றுக்கிறாப்புல எப்படி சொல்கிறது. ஏன்னா மேஷராசி அறிவுரை சொன்னாலும் ஏற்றுக்காது. மிதுன ராசி அறிவுரை சொல்கிறது கெட்டிக்கார ராசி. ஒரு ஊரில் 2 பேருக்கு இடையில ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை வருது வச்சுக்கோங்க. அந்த பஞ்சாயத்து தலைவராக மிதுன ராசிக்காரங்க உட்கார்ந்தாங்கன்னா பிரச்சனைக்கு தீர்த்துருவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. வேண்டாம், உங்களுக்கு இந்த வேலை, இங்கே போனீங்கன்னா உங்கள் அறிவாளித்தனத்துக்கு இன்னும் நீங்கள் நல்லா வரலாம், இந்த வேலை வேண்டாம், இது அவ்வளவு நல்ல வேலையா இல்லையே அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க. அந்த புத்திசாலித்தனம் அங்கே ஜெயிக்கும். மேஷராசியுடைய வேகம் ஜெயிக்குமா, மிதுனத்துடைய விவேகம் ஜெயிக்குமான? விவேகம் அங்கே ஜெயிக்கும். அப்போ இவர்கள் சகல துறைகளிலும் முன்னேறுவதற்கு, மேஷராசிக்காரர்கள் முன்னேறுவதற்கு மிதுன ராசி உறுதுணையாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மேஷராசிக்காரர் வேக வேகமாக பிஸ்னஸ் பண்ணுவார், ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஆனால் மிதுன ராசி சொல்லுவோம் ஹார்ட் ஒர்க் ஜெயிக்காது, ஸ்மார்ட் ஒர்க் தான் ஜெயிக்கும். அது எவ்வளோ பெரிய ஒரு வழிமுறை பாருங்களேன். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை அவங்க ஃபாலோ பண்ணும்போது பெரிய வெற்றி வந்துடும். 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த லாபம் மிகப்பெரிய லாபமாக இருக்கும். 2 பேர் நண்பர்களாக இருக்காங்க. மேஷராசிக்காரர் உடனடியாக கிரிட்டிசைஸ் பண்ணிடுவார். ஒரு தன்னுடைய டீச்சரை கூட, தன்னுடைய ப்ரொஃபஸரை கூட கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் மிதுன ராசி என்ன பண்ணும்? ஒரு நிமிஷம் யோசிக்கும். யோசிச்சு இந்த விஷயம் செய்தால் நாளைக்கு இன்டர்னல் மார்க்கில் ஒரு கை வச்சிருவார், நம்ம கவனமாக இருக்கணும். மேஷராசிக்கு அரவணைச்சிட்டு போவோம், வேண்டாம்னா இந்த அவசரம் வேண்டாம் அப்படின்னு மிதுன ராசி சொல்லும். அதே மாதிரி மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குழந்தை வளர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, இவர் குழந்தைகள் மீது இவர்களுக்கு பாசம் இருக்கும். மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னா, அவர்களுக்கும் குழந்தை மேலே மிகப்பெரிய பாசம் உண்டு. அந்த செல்வ வளத்தை விரும்புகிற போது பிள்ளைகளுக்காக நிறைய செல்வத்தை சேர்த்து வைப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள். பல மேஷ ராசிக்காரர்கள் அதில் தோற்று போகிறாங்க. அதுவும் நடக்கு. ஏன்னா விரையாதிபதியாகவும் குரு இருக்கிறார்.
மிதுன ராசி ஆனால் செல்வ வளத்தை சேர்த்து வைக்குது. தன்னுடைய மனைவியை நேசிக்கும் மிதுன ராசி. என்ன ஒரு விஷயம்னா 2ஆம் இடத்துல சந்திரன், மனச்சலனம் இருந்துக்கிட்டே இருக்கும் மிதுன ராசி. அந்த மனச்சலனம் ஒன்று தான் அங்கே மைனஸ். இரட்டை குணம் மிதுன ராசி. இந்த நேரத்தில் இவர் நான் எடுக்கிற முடிவு, இந்த முடிவை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலை நேரம் வருது, கொஞ்சம் நேரம் ஆகுது, அவங்க முடிவை அவங்களே மாற்றிக்கிடுவாங்க. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்கிட்ட போய் எந்த தலைப்பு நீங்கள் கொடுத்தாலும் அவர் பேசுவார். ராவணன் நல்லவர், அவரால் பேச முடியும். ராமர் தான் நல்லவர், அதையும் அவரால் பேச முடியும். அப்படி ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை போல இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்க. அவர்கள் வந்து இந்த இரட்டைத்தன்மைன்னு இருக்கு பாருங்க, அவங்க கேரக்டரில் இந்த இரட்டைத்தன்மையை விட்டுட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு ஜெயிப்பாங்க. இதை மேஷராசி சுட்டி காட்டும். ஏன் உனக்கு நினைச்ச குணம் இல்லை, நான் எப்படி பாரு என் கொள்கையில் உறுதியாக இருக்கேன், உன் கொள்கையில் நீ உறுதியாக இல்லையே அப்படின்னு சொல்லும். அப்படி சொன்னாலும் மிதுன ராசியை மேஷராசி ரசிக்கும். அந்த அறிவாளித்தனத்தை ரசிக்கும். அந்த அறிவாளித்தனத்தால் வரக்கூடிய வெற்றிகளை ரசிக்கும். அப்படி இருப்பதனாலே மேஷராசி மிதுன ராசி கடையில் ஒரு அந்யோன்யம் வரும். 2 பேர் நல்ல நண்பர்களாக அங்கே இருக்க முடியுது. 2வது காற்று ராசி இல்லையா? அது காற்று ராசின்னு சொல்லும்போது தன்னுடைய எண்ணங்களை வேகமாக வெளிப்படுத்துமே மிதுன ராசி, வேகமாக வெளிப்படுத்துமே. இது ஃபோர்ஸாக வெளிப்படுத்தும் மேஷராசி. ஆனால் மிதுன ராசி இருக்க தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதில் ரொம்ப வல்லவர்கள், ரொம்ப அழகா, ரொம்ப சிரிப்பா தன்னுடைய கருத்துக்களை அடுத்தவர்கள் மனசுல அது வலிக்காமல் புகுத்துறதுல மிதுன ராசி கெட்டிக்கார ராசி. அப்போ அவசரப்படக்கூடிய மேஷராசி, கருத்துக்களை புகுத்துவதிலே அறிவாளித்தனமாக இருக்கக்கூடிய மிதுன ராசி. அப்படி பார்க்கும்போது அழகா மிதுன ராசி மேஷராசியை வழி நடத்திடும். ஸோ சின்ன சின்ன அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை தடுக்கிறதுக்கு, இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரிஞ்சிருக்காங்க, இல்லை இனிமே தான் நான் வந்து நண்பர்கள் அந்த சுற்று வட்டாரத்தையே பார்க்க போகிறேங்கும் போது இந்த மேஷமும் மிதுனமும் ஸ்ட்ராங்காக இருக்க ஏதான வாழ்வியல் பரிகாரமோ இல்லை கோவில் பரிகாரமோ செஞ்சுக்கிட்டா அவங்க வந்து என்றைக்குமே இந்த ஒரு நட்போ திருமணமோ காதலோ நிலச்சிருக்கும் அப்படின்னு என்ன பண்ணி. ரொம்ப அருமையாக கேட்டீங்க. நட்பு, நல்ல நட்பு வேணும் அப்படின்னு சொன்னால் மேஷராசி நட்பில் அவசரப்படும். அவசரப்பட்டு நட்பு வச்சுக்கூட எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும். பார்க்குறவங்கள்ட்டலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் பலது நிலைக்காம கூட போகும். மிதுன ராசியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த நண்பனால் தனக்கு ஒரு நன்மை இருக்கும், நல்ல பழகும். சில பேருக்கு நிறைய குறிப்பிட்ட நண்பர்களை தான் மிதுன ராசி வச்சுக்கிடும். எல்லாத்தையும் பழகுவாங்க. கான்டெக்ட்ஸ் நிறைய இருக்கும். கான்டெக்ட்ஸ் வேற, ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வேற. சிலரைத்தான் குறிப்பிட்டவர்கள் வைத்துக் கொள்வார்கள். மேஷராசி காதல் விஷயங்கள் எடுத்தீங்கன்னா அதுலேயும் அது உங்களுக்கு அவசரம். 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன், அதுலேயும் வேகம். ஆனால் மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். காதலரை ரசிப்பார்கள், காதலிக்கு ஆசையாக அவர்கள் விரும்பிய ஒரு கிஃப்டை கொடுப்பாங்க. இந்த காதலை எப்படியாவது நிலைவர வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த காதலை தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, காதலரை ரசிக்கும் போது அந்த காதலில் ஒரு மென்மை, அந்த காதலில் வந்து வன்மையாகவே நடக்க மாட்டாங்க. மேஷராசி வேகமாக நடந்துடும், அவசரப்பட்டு காதலை சொல்லுவோம். மிதுன ராசி அந்த லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, அந்த லவ் பார்ட்னருக்கும் முக்கியத்துவம் தராங்க. அப்போ என்ன ஆகுது, காதலில் புத்திசாலித்தனம் அங்கேயும் செயல்பட்டு ஆசையாக இருப்பதும் செயல்பட்டு காதலை ரம்மியமாக வெளிப்படுத்துவதில் மிதுன ராசி ஜெயிக்குது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மிதுன ராசியுடைய அந்த கேரக்டர் மேஷராசியை இன்னும் உயர்த்துகிறது, காதலில் உயர்த்துது, நல்ல திருமண வாழ்க்கை அமைகிறது, எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஓகே, அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பரிகாரம் கேட்குறீர்கள் பாருங்க. ஏதாவது பிரச்சனை இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? மேஷராசியும் மிதுன ராசியும் சேர்க்கும்போது இவங்களுக்கு இடையில் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். சில பேருக்குத்தான் பிரச்சனைகள் இருக்கும். அப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், மேஷத்திற்கு செவ்வாய், மிதுனத்துக்கு புதன், இது ரெண்டையும் சேர்க்கணும்னா கீழே வந்து இந்த பழமுதிர் சோலையில் கீழே திருமால் இருஞ்சோலைன்னு சொல்கிறோம் பாருங்க, அழகர் கோவில் இருக்குது கீழே, மேலே முருகப்பெருமான் இருக்கிறார். 2 பேரும் பெருமாளும் முருகனும் நீங்கள் அழகர் கோவிலுக்கு போனால் தரிசனம் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட பழமுதிர் சோலைக்கு போய் அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்கிற போது இவர்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக, மேஷராசிக்கு மிதுன ராசிக்கு இடையில் அவ்வளவு ஒற்றுமை, அவ்வளவு காதல், வாழ்க்கை முழுக்க அந்யோன்யம், ஒருவரை ஒருவர் ரசிப்பது, அழகாக வாழ்க்கையில் முன்னேறுவது, குழந்தைகளை நன்கு பராமரிப்பது, நல்ல எஜுகேஷன் கொடுப்பது, அப்படி ரொம்ப அன்பா வாழ்க்கை முழுக்க வாழ்கிறார்கள். சரி.